in Goa. கோவாவில் பிறந்து கோவாவில் வளர்க்கப்பட்டேன். At the age of 10, என்னுடைய 10 வயதிலே Sister Lud லூனா சிஸ்டர் shared the gospel to my family. என்னுடைய குடும்பத்திற்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். And today it's been 43 years இன்றைக்கு 43 வருடங்கள் ஆகிறது that I have been in the Lord. Hallelujah. கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஊன்றி இருக்கிறேன். I had a dream. எனக்கு ஒரு கனவு உண்டு. I had a dream as a young boy நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு ஒரு கனவு உண்டு. to go to Europe. ஐரோப்பிய தேசத்துக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று. England was on my mind. என்னுடைய மனதில் இங்கிலாந்து தேசம் இருந்தது. I don't know from where it came from. எங்க இருந்து அந்த தரிசனம் வந்தது என்று எனக்கு தெரியாது. It was in my heart. என்னுடைய இதயத்தில் அது ஊற்றப்பட்டது. When I finished my studies, என்னுடைய பள்ளி படிப்பை முடித்த போது I will go to England. நான் இங்கிலாந்து தேசத்துக்கு கடந்து செல்வேன் என்று. I also had a desire எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது. that I would marry a foreigner. நான் ஒரு அயல் நாட்டுக்காரரை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்ற எனக்கு ஒரு ஆசை இருந்தது. I know Indian ladies are very nice, இந்திய பெண்கள் மிகவும் அழகானவர்கள். but I don't know from where this desire came பட் எங்கிருந்து எனக்கு இந்த ஆசை வந்தது என்று எனக்கு தெரியாது. that I would marry a foreigner. நான் ஒரு ஃபாரினரை திருமணம் செய்து கொள்வேன் என்ற ஒரு ஆசை எனக்குள்ளாகவே வந்தது. This was around the age of 15. வெறும் 15 வயதிலே இந்த ஆசை எனக்கு வந்தது. So at the age of 24, 24 வயதிலே God made a way for me to be in England. கர்த்தர் என்னை நேராக இங்கிலாந்து தேசத்துக்கு கொள்ளும்படி கதவுகளை திறந்தார். And after a few years, I got married to a Hungarian girl. கர்த்தரின் தரிசனத்தின்படியே என்னுடைய 24 வயது At the age of 24, I went to UK, but at the age of 28, I got married to 31. I was. என்னுடைய 31வது வயதிலே நான் ஹங்கேரி தேசத்து ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். The Lord did give the dream that I had in my heart. கர்த்தர் எனக்கு இருதயத்திலே இருந்ததை வாய்க்க பண்ணினார். But when the dream is fulfilled, அந்த ஆசை நிறைவேறின பின்பு what do you do? நீங்கள் என்ன செய்வீர்கள்? I am in England. நான் இங்கிலாந்துல இருக்கிறேன். That was my dream, desire. என்னுடைய கனவு அதுதான். But I must tell you something. நான் உங்களுக்கு ஒண்ணே ஒன்று சொல்லணும். The day I landed in England, என்னுடைய இங்கிலாந்து தேசத்துல நான் கால் வைத்த அந்த தினம், as young as I was, 24 years old, மிக சிறு வாலிபன், 24 வயது வாலிபன் நான். I said to the Lord, கடவுளிடம் சொன்னேன், I'm coming to England நான் இங்கிலாந்து தேசத்துக்கு வருகிறேன். to serve you. உம்மை ஆராதிக்க, உமக்கு ஊழியம் செய்ய வருகிறேன். To serve you. உமக்கு ஊழியம் செய்ய வருகிறேன். So the dream that I had, that I wanted to be in England, நான் இங்கிலாந்து தேசத்துக்கு செல்ல வேண்டும் என்ற என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு, now I saw it that it was for the Lord. Hallelujah. அந்த கனவே தேவனுக்கு உண்டானது என்று நான். So your dream that you have உங்களுடைய ஒவ்வொருவருடைய கனவும் should not be a dream to fulfill your desire. உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அல்ல. It has to be to fulfill God's plans for your life. கர்த்தருடைய திட்டம் என்ன, அது நிறைவேற மாத்திரம்தான் உங்களுடைய ஆசை இருக்க வேண்டும். To serve God with your life. கர்த்தருக்கு ஊழியம் செய்வதே உங்களுக்கு விருப்பமாக இருக்க வேண்டும். Also, as I said, at the age of around 15, I thought I would be marrying a foreigner. நான் சொன்னது மாதிரி 15 வயதிலே நான் ஒரு வெளிநாட்டு பெண்ணை தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் நினைத்தேன். Got married to a Hungarian white girl. அதே போலவே ஹங்கேரி நாட்டில் உள்ள ஒரு வெள்ளைக்கார பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கொண்டேன். What is the purpose of marriage? ஆனாலும் திருமணம் முடிந்த பிறகு அதனுடைய பயன் என்ன? Is to serve God together. நாங்கள் இரண்டு பேராய் சேர்ந்து தேவனுக்கு ஊழியம் செய்வதுதான் அதனுடைய முழு குறிக்கோள். Is to offer our marriage, our children to God in His service. உங்களுடைய திருமணம், எங்களுடைய திருமணத்தை சார்ந்த உறவுகள், குடும்பங்கள் எல்லாமே எதற்கு? தேவனிடம் ஊழியம் செய்வதற்காக மாத்திரம்தான். Marriage is not to fulfill your own desire. உங்களுடைய சொந்த வெறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு திருமணம் அல்ல. Marriage is partnership. திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம். And there is a lot of compromise in marriage. அதிலே நீங்களும் நானும் நிறைய விஷயத்துல சமரசம் செய்து கொள்ள வேண்டும். The husband can't have his own way, neither the wife can have her own way. கணவனோ சரி மனைவியோ சரி அவர்கள் நினைத்தது போல நாம் வாழ முடியாது. It's a compromise. சமரசம் செய்து கொள்ள வேண்டும். In marriage it's not I, திருமணத்திலே நான் என்பது அல்ல, it's we. நான் என்பதுதான் திருமணம். So if you are married today, இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை திருமணமானவராக இருக்கலாம். You are making your marriage the I thing, then you better start thinking the we thing. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் என்று, இன்றையிலிருந்து நாம் என்று நினைக்க ஆரம்பியுங்கள். Hallelujah. Hallelujah. All marriages will have ups and downs.
எல்லா திருமணத்திலும் மேடுபள்ளம் இருக்கிறது. Little arguments, little fights, little indifferences. வாக்குவாதங்கள், சண்டைகள், கருத்து வேறுபாடுகள். Am I speaking to some married people here? இங்க இருக்கிற திருமணமான பிள்ளைகள் இருக்கிறீங்களா? Is any marriage perfect? உங்களுடைய திருமணம் மிக நேர்த்தியாய் உள்ளது என்று நினைக்கிறீங்களா? No marriage is perfect. எந்த திருமண பந்தமும் 100% உண்மையாக 100% பெர்ஃபெக்ட் ஆனது இல்லை. I'm married for the last 22 years. எனக்கு திருமணமாகி 22 வருடங்கள் ஆகிறது. I tell you it's not perfect. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். But it is good. Perfect இல்ல. But it is good. பட் ஆனா அது நன்மையானதா இருக்குது. And it is good because அது நன்மையானதா இருக்குது. ஏன்னா Jesus is the center of marriage. தேவன் அதுக்கு நடுமையமாய் இருக்கிறார். So again, if you and your wife, though I'm speaking to the married, Jesus is outside, bring him in. கணவன் மனைவியா இருக்கீங்களா? தேவன் உங்களுக்கு வெளியே இருந்தார்னா உங்களுக்கு நடுவுல அவரை கொண்டு வர ஆரம்பிங்க. Make him the center. அவரை நடுமையமாய் வைங்க. And those who are not married, ஒருவேளை திருமணம் ஆகாதவர்கள் இங்க இருக்கீங்களா? you need to keep Jesus in the center as well. நீ இருந்தாலும் கர்த்தர் தான் உங்களுக்கு நடுவுல. Of your life, of your desires, of your dreams. உங்களுடைய கனவுகளில் உங்களுடைய ஆசைகளில் நிறைவேற்ற. So I come from a church called Holy Nation Church in London. இங்கிலாந்து தேசத்தில் லண்டன் நகரத்தில் இருக்கிற ஹோலி நேஷன் சபையிலிருந்து நான் வருகிறேன். We are a very Pentecostal church. அது பெந்தகோஸ்தே சபையானது. Very mission based church. ஊழிய சிந்தை கொண்ட சபையானது. We travel a lot. நாங்கள் பல தேசங்களுக்கு பல இடங்களுக்கு கடந்து செல்கிறோம். I have been there for nearly 26.5 years now. 26 வருடங்களுக்கு மேலாக நான் அங்க இருக்கிறேன். In one church. ஒரே சபையில. Before that I was in Goa in another church. கோவாவில் இருக்கும்போது நான் இன்னொரு சபையில இருந்தேன். So in my whole life, என்னுடைய முழு வாழ்க்கையிலும் I have really been part of two churches. நான் 2 சபையில இருந்திருக்கிறேன். From the age of 10 till the age of 24 in Goa church. 10 இருந்து 24 வரைக்கும் கோவா சபை. And from the age of 24 till today I am being part of Holy Nation Church. 24 வயதிலிருந்து இன்று வரைக்கும் லண்டனில் இருக்கிற சபை. I don't know how things are in Tamil Nadu and in Chennai especially. தமிழ்நாட்டிலும் சென்னையிலும் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. I don't know if people change churches from one place to another. மக்கள் சபைகளை மாற்றிக்கொண்டே இருப்பார்களா என்ன என்று தெரியவில்லை. But I see the benefit of being planted. நான் ஒரு சபையிலே ஊன்ற கட்டிருப்பதற்குரிய பலன்களை நான் அனுபவித்திருக்கிறேன். So if you want to know, the name of the topic for today is be planted to flourish. இன்றைய பிரசங்கத்திற்கான ஆதார தலைப்பு நீங்கள் வளர்வதற்கு ஒரு இடத்திலே ஊன்ற விதைக்கப்பட்டிருக்க வேண்டும். When we are planted, we lay a good solid foundation. ஒரே இடத்துல நீங்கள் ஊன்ற கட்டப்படும் பொழுது நீங்கள் வளருவது வேகமாக இருக்கும். If a tree is planted today in one place, ஒரு மரமானது ஒரு இடத்துல நடப்பட்டிருந்தால் after a month you take it out and you put somewhere else. ஒரு மாதத்துக்கு கழிச்சு அதை எடுத்து இன்னொரு இடத்துல வைங்க. After that you take it out and you put somewhere else. கொஞ்ச நாள் கழிச்சு அதை எடுத்து இன்னொரு இடத்துல மறுபடியும் வைங்க. You will destroy the potential of that tree. அந்த மரத்தோட உண்மையான வலிமை கெட்டு போகும். The fruit that it would grow, you will cut its life short. இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது கனி கொடுக்கவே கொடுக்காது. In the same way, அதே போலவே we as human beings, நாமும் மனிதர்களாகிய we நாம் are like that tree. அந்த மரத்தை போல தான் இருக்கிறோம். And we need to be planted. நாம் ஒரே இடத்துல ஊன்ற கட்டப்பட வேண்டும். Any house that is being built, எந்த ஒரு வீடும் கட்டப்பட்டிருக்கிறது, needs a solid foundation. அதற்கு ஒரு பெரிய நல்ல வலிமையான அஸ்திவாரம் தேவை. No house will stand without a solid foundation. அடியிலே அஸ்திவாரம் இல்லாமல் எந்த ஒரு வீடும் நிலைத்து நிற்க முடியாது. In fact, it takes a long time to lay a good foundation. உண்மையா சொல்லணும்னா அஸ்திவாரம் தான் ரொம்ப நேரம் எடுக்கும். It's hard work to lay a foundation. அஸ்திவாரத்தை போடுறதுக்கு தான் நிறைய உழைப்பு தேவை. When you lay a foundation, பட் அதுக்கு அஸ்திவாரத்தை போட்டுட்டீங்கன்னா and the foundation is ready, அஸ்திவாரம் உங்களுக்கு தயார் நிலையில் இருந்ததுன்னா, then to build the first ground floor, the first floor, then second floor, it's easy. அதற்கு மேல முதல் தளம், இரண்டாவது தளம், மூணாவது தளம் ரொம்ப ஈஸி. அத கட்டறது. So we need to work on our foundation. நம்முடைய அஸ்திவாரம் எப்படி இருக்குது? We need to be planted. நாம் ஒரே இடத்துல ஊன்ற கட்டப்பட்டிருக்க So வேண்டும். we are going to go into Psalm 92. நாம் சங்கீதம் 92 சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். Amen. Can Amen. you read from
verses 12 onwards. 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்க. Yeah. நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். Finish. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளக்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கழித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். Amen. ஆமென். I want you to read 13 and then go to verse 12. 12 முதல்ல வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். 12 நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். Amen. Amen. It says here very, very clearly, and it's like a command, it's not an option. Planted in the house of the Lord. இங்க வேதம் சொல்லுகிறது, ஒரு கட்டளையாகவே சொல்லுகிறது, ரெக்வெஸ்ட் பண்ணி சொல்லல. Planted in the house of the Lord. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் They will flourish. அவர்கள் தான் செழித்திருப்பார்கள். Can you see the connection? கனெக்ஷனை பாத்தீங்களா? யார் செழித்திருப்பாங்க? For flourishing, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா? condition is planting. அதுக்கு முதல் கண்டிஷன் சபையில நாட்டப்பட்டு இருக்கணும். You cannot flourish without being planted. நீங்கள் நாட்டப்படாமல் செழித்தோங்க So when முடியாது. you are planted, நீங்கள் நாட்டப்பட்டீர்களானால் the next thing should be you flourish. அடுத்ததே என்னது? நீங்கள் வளர And ஆரம்பிப்பீங்க. then as we read, the righteous will flourish like a palm tree. 12ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, நீதிமான் எப்படி வளருவானா? ஒரு பனையைப் போல செழிப்பான். They will grow like cedars of Lebanon. லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல அவன் என்ன பண்ணுவான்? வளருவான். I must just try to give you an insight into a tree called cedar. கேதுரு மரம், அதை பத்தி கொஞ்சம் சொல்ல ஆசைப்படுறேன் நான். The tree cedar means a strong and firmly rooted tree. அது என்ன பண்ணுமா? தன்னுடைய வேரை மிக ஆழமாக மற்ற மரங்களை காட்டிலும் ஆழமாக செல்லுமா. It grew in the mountains of Lebanon. மலைகளிலே தான் அது வளருமா. This tree cedar was known for its strength. அது மிக வலிமை வாய்ந்த மரம் கேதுரு மரம். It was known for its massive size. அது மிக உயரமாக மிக பிரமாண்டமாக வளரும் மரம் அது. This tree was durable, long lasting in a way, lasting for a long time. அது மிக நெடு வருஷங்களுக்கு அது வளரக்கூடியது. It was beautiful and useful. அதை கட் பண்ணா கூட என்ன ஆகும்? அது நிறைய விதத்துல நமக்கு பயன்படும். The cedar gives us an idea of majesty, stability, durableness and incorruptibility. இந்த கேதுரு மரம் எப்படிப்பட்டதா? அதனுடைய வளர்ச்சி தன்மை, அது எவ்வளவு உறுதியானது, அது எவ்வளவு நம்பகத்தன்மையானது என்பதை அது சொல்லுகிறது. And one beautiful thing about cedar is that it grows downwards. ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, மேல வளர்றது மாத்திரம் இல்ல, அது கீழேயும் அவ்வளவு ஆழமாய் வளருமா. What do I mean by that? அது என்ன குறிக்கிறது? You would say the tree has to grow upwards. நீங்க என்ன சொல்றீங்க? மரம் மேல வளரணும். Now listen to this. கவனிங்க. It is believed that for every 10 feet of height above its roots grow 30 feet underground. ஒரு 10 அடி மேல வளரணுமா, அதனுடைய வேர் 30 அடிக்கு கீழே போகணுமா. Can you see the growth? That it is for every 10 feet of height, 30 feet underground roots are growing. வெறும் 10 அடி மேல வளர்றதுக்கு அதனுடைய வேர்கள் எத்தனை அடி போகணும்? 30 அடி வளரணுமா. Due to its deep root nature, the tree it stands solid and strong in tough situations. இப்படி அது ஆழமாய் வேரூன்றும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் அது நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. So the taller it goes, the deeper it is becoming strong. அது எவ்வளவு உயர 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 வளர்கிறதோ அத்தனை ஆழமாய் தன்னுடைய வேர்களை அது விடுகிறது. So our life has to be present like the tree called cedar. கேதுரு மரத்தை போலதான் நீங்களும் நானும் நம்முடைய The வாழ்வு. more deeper we go in the roots, with our roots, நம்முடைய வேர் எவ்வளவு ஆழமாக உள்ளே கடந்து செல்லுகிறதோ the stronger we will look from the outside growth. அத்தனை பலமுள்ளவர்களாய் நீங்களும் நானும் மாற முடியும். It's a tall and a straight tree. அது மிக நெடிய வளரக்கூடிய மரம். அது Up to 120 to 150 feet it grows and it's known for its height and majesty. ஏறத்தாழ 150 அடிக்கும் அது வளரக்கூடிய ஒரு பெரிய பிரமாண்டமான மரம் அது. And there are many other attributes to this tree called cedar.
இந்த கேதுருக்கு இன்னும் பல சிறப்பம்சங்கள் உண்டு. And so you see, God is making things easy for us. நமக்கு பாருங்களேன், கர்த்தர் ஒரு சில காரியங்களை மிக எளிமையாக மாற்றிக் கொண்டு He இருக்கிறார். wants you to grow like a cedar. அந்த கேதுரு மரம் தான் உங்களையும் என்னையும் But who will கர்த்தர் grow வளர like a cedar? அது யார் அந்த மாதிரி வளருவா? Whose roots are going to go deeper? யாருடைய வேர் உள்ளே கீழே ஊன்றப்படும்? Whose branches will grow higher? யாருடைய கிளைகள் மேலே வளர்ந்தோங்கும்? The one who is planted in the Lord's house. கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டவர்கள் மாத்திரம்தான். Planted in the Lord's house. கர்த்தருடைய ஆலயத்திலே ஊன்ற கட்டப்பட்டவர்கள் மாத்திரம்தான். Another tree is mentioned. இன்னொரு மரம் இதிலே The சொல்லப்பட்டிருக்கிறது. righteous will flourish like a palm tree. நீதிமான் பனையை போல செழிப்பான். Again, we can spend a lot of time understanding what the palm tree is. அந்த பனை மரத்தை பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லலாம். Palm tree is also a very strong tree. அதுவும் ஒரு மிக வலிமையான மரம் அது. Its roots are also very deep. அதனுடைய வேர்களும் மேலே ஊன்ற கட்டப்பட்டிருக்கும். And when storms come, it can stand strong. எத்தனை பெரிய புயல் வந்தாலும் அது நிலைத்து I நிற்கும். will say something. ஒரு சொல்ல விரும்புகிறேன். Church is not easy sometimes. Church is not easy sometimes. சபை சில நேரங்களிலே சாதாரணமானது கிடையாது. There are people sometimes who will hurt you in church. இங்கே சபையிலே ஒரு சில மக்கள் நம்மை காயப்படுத்துவார்கள். Might have a bad experience in church. எனக்கும் Sometimes we might have a bad experience in church. நாமும் ஒரு சில சூழ்நிலைகளிலே நம்ம கடினமான சூழ்நிலை சபையிலே நாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு. In all this, இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் God will teach us கர்த்தர் நமக்கு படிப்பினைகளை to கற்றுத் grow தருவார். in humility, மிக தாழ்மையாய் நாம் வளரும்படி கர்த்தர் நமக்கு in unity, in unity, ஒன்றாய் இணைந்திருக்கும்படி கர்த்தர் நம்மை சொல்லிக் கொடுப்பார். and in strength. வல்லமையிலே சத்துவத்திலே. Sometimes there will be indifferences. ஒருவேளை இங்கே கருத்து வேறுபாடுகள் இருக்கும். You will not agree. ஒரு சிலர் ஒத்துக்கொள்வார்கள், ஒரு சிலர் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். But I think we need to learn to be humble. இருந்தாலும் நாம் தாழ்மையாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Just like Jesus became humble. எப்படி தேவன் தன்னை தாழ்த்தினாரோ. In Philippians 2, பிலிப்பியர் 2 if you read that chapter, அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் and if you வாசிக்கும்போது live by that chapter, அந்த அதிகாரத்தின்படி நாம் வாழ ஆரம்பிக்கும் போது you will be transformed people. நாம் மாற்றம் பெற்றவர்களாய் நாம் Because the Bible says, வேதம் சொல்கிறது Jesus, இயேசுவானவர் who was God himself, தேவனாய் இருந்தும் did not consider equality with God. தேவனோடு இருப்பதை சமமாக அவர் எண்ணவே இல்லை. And he took the form of a man. அதை விடுத்து நாம் மனித He ரூபமாக became humble. அவர் தன்னைத்தானே He தாழ்த்தினார். came down on this earth இந்த உலகத்துக்கு வந்தார். and died for you and for me. உங்களுக்காகவும் He left எனக்காகவும் his ஜீவனை glory, கொடுத்தார். he left his glory, his splendor, his fame. மேலே இருந்த அவருடைய மகிமை பிரஸ்தாபம் எல்லாவற்றையும் துச்சமென விட்டார். Chose to come down and walk this earth. பூமியிலே வந்து நம்மோடு மனிதனுக்கு மனிதனாய் இணையாய் வந்தார். The one who had created the heavens and the earth. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் Now he's become like you and me. இன்றைக்கு உங்களைப் போல என்னைப் போல சாதாரண ஒரு மனிதனாய் மாறினார். Do you understand உங்களுக்கு the புரிகிறதா? depth of sacrifice அவருடைய தியாகம் எவ்வளவு பெரியது என்று புரிகிறதா? and the depth of humility? அவர் எப்படிப்பட்ட தாழ்மையை To leave கொண்டவர். everything எல்லாவற்றையும் விடுத்து to come down இங்கே பூமிக்கு and to வந்து serve us. நமக்கு ஊழியம் செய்வது. I had a situation in my life எனக்கு ஒரு சூழ்நிலை வந்தது many years ago பல வருடங்களுக்கு முன்பதாக. when I had a disagreement with my pastors. என்னுடைய அதிகாரிகள் என் தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களோடு கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்ட I போது was at the point of just leaving the church. சபையிலிருந்து நான் கண்டிப்பாய் விலகி ஆக வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. I saw that I was right in the situation நான் எடுக்கிற முடிவு சரி என்று நான் நினைத்தேன். and I struggled with how to continue in the church. எப்படி இதற்கு பிறகு நான் சபையிலே தொடர்வது என்று எனக்கு தெரியவில்லை. My wife and I, we started praying. என்னுடைய மனைவியும் நானும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். It was a very dark time in my life. எங்களுக்கு மிக நெருக்கமான சூழ்நிலை அது. I am always faithful. நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். I am always committed. நான் அவரை முழுவதுமாய் அர்ப்பணித்தேன். Always ready to serve God. எப்பொழுதும் அவருக்கு ஊழியம் செய்ய நான் ஆயத்தமாய் No இருந்தேன். compromise with that. அதில் எந்த சமரசமும் நான் செய்து கொள்ளவில்லை. This situation இந்த சூழ்நிலையிலே shook me.
என்னை ஒரு ஆட்டம் காண செய்தது. And if I had to have my way, அந்த நேரத்துல நான் என்னுடைய மனுஷிகத்துல நான் போயிருந்தேனா I would have left the church. நான் கண்டிப்பாக சபையை விட்டு வெளியே வந்திருப்பேன். It would have caused me a lot of damage. கண்டிப்பாக அது எனக்கு பெருத்த சேதாரத்தை ஏற்பட்டிருக்கும். Looking back, நான் திரும்பி பார்க்கிறேன். because in that time, அந்த நேரத்துல me and my wife, நானும் என்னுடைய மனைவியும் we went before God கர்த்தருக்கு முன்பதாய் சென்றோம். and we asked the Lord, கர்த்தரிடத்துல நான் கேட்டேன், let His will be done in my life. உங்களுடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில நடக்கட்டும்பா. And I cried and I cried and I said, Lord, speak to me. லார்ட் என்னோட கூட பேசும். நான் கதறி அழுதேன். I don't want to do my will. நான் என்ன செய்வது என்று தெரியல. I don't want to do things in the flesh. என்னுடைய மாம்சத்துல நான் எதையும் செய்யக்கூடாது. I want you to speak and guide me. என்னோட கூட தயவு செய்து பேசும் நான் கேட்டேன். I will do whatever you say. நீ என்ன செய்ய சொல்றீரோ அதை நான் செய்வேன்னு சொன்னேன். As I was praying, நான் ஜெபிக்கும் பொழுதே the Lord led me to read Philippians 2. கர்த்தர் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை படி அப்படின்ற ஏவினார். Jesus, who was equal with God, came down and became like you and me. So you better humble yourself. அந்த வேதத்துல சொன்ன பிரகாரம் தேவனோடு இருப்பதை விட்டுட்டு அவர் கீழே வந்தார்னு இருக்கு. I got a message. எனக்கு உண்டான வார்த்தை அப்ப No more argument. அதுக்கப்புறம் ஒண்ணுமே பேசல. Even though I feel I'm right. நான் என்னுடைய பொசிஷன் கரெக்ட் தான் I நான் said, தெரியும். okay Lord, I surrender. அப்படியே சொல்லிட்டேன். அப்படியே I surrender. நான் அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன்பா. I commit to you. நான் அப்படியே வழிகளுக்கு I commit to your ways. நான் உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். I had an encounter with God. நான் கர்த்தரை Very powerful encounter with God. வலிமையான ஒரு I cried a lot. நான் மிகவும் அழுதேன். And I left all that was bothering me behind. அது வரைக்கும் என்னென்ன கொல்லப்பட்டதோ அதெல்லாம் விட்டேன். And when I did that, நான் இதை செய்த போது God started opening doors for me. கர்த்தர் எனக்குண்டான புதிய வழிகளை திறக்க ஆரம்பித்தார். God opened a powerful door for me to go to Cyprus. ஒரு வல்லமையான கதவு எனக்கு திறக்கப்பட்டது. அதன் மூலமா நான் சைப்ரஸ் தேசத்துக்கு கடந்து சென்றேன். With my team, I have a very good team to work with. We planted 3 Punjabi churches in Cyprus. என்னோட கூட உழைக்கிற ஒரு டீம் இருந்தாங்க. அவங்களோட கூட சேர்ந்து நான் சைப்ரஸ் தேசத்துக்கு போய் 3 பஞ்சாபி ஆலயங்களை கர்த்தர் திறக்க உதவி செய்தார். And at this point we are working on planting another Urdu speaking church in Pakistani congregation in North Cyprus. சைப்ரஸ் மேற்கு சைப்ரஸ்லேயே இன்னும் ஒரு புதிய சபை உருவாக்குறோம். அந்த சபை யாருக்கானது? பாகிஸ்தானிய மக்களிலே உருது பேசுகிற மக்களுக்காக அந்த சபை நிறுவ நாங்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். And also the Lord took me to Lisbon, to Portugal. லிஸ்பன் போர்ச்சுகல் தேசத்துல இருக்கிற லிஸ்பனுக்கு நாங்கள் கடந்து சென்றோம். To start planting another Punjabi church. இன்னொரு பஞ்சாபி சபை அங்கே ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். He started opening lots of other doors. இன்னும் பல கதவுகளை கர்த்தர் திறக்க ஆரம்பித்தார். It was because I chose to remain planted. இது எதனால? கர்த்தருடைய சபையிலே நான் நாட்டப்பட்டதனால மாத்திரம்தான். I took God serious. கர்த்தரை நான் சாதாரணமா எடுத்துக்கொள்ளவில்லை. And He took me serious. அவரும் என்னை சாதாரணமா எடுத்துக்கொள்ளவில்லை. We need to do business with God. கர்த்தரிடத்துல ஒரு டீலிங் பேசணும் நீங்களும் நானும். God is not sweet daddy. You press a button and the chocolate will be given to you. வெறும் ஜஸ்ட் ஒரு பட்டனை பிரஸ் பண்ணதும் ஒரு சாக்லேட் வந்து விழுற மாதிரி கடவுளை நீங்க That's how we think God is sometimes. அந்த மாதிரி இல்ல. Don't give me this, give me that, and we think we can just ask things. எப்போது இத கொடுங்க அத கொடுங்கன்னு கேட்கிறதுக்கு மாத்திரம் கடவுள் கிடையாது. Finishing, we need to continue to be planted. நான் வேகமாய் முடிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்களும் நானும் நாட்டப்பட்டிருக்கிறோம். Look at verse 14. 14ஆம் வசனத்தை பாருங்க. Read it. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி Amen. அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். Amen. They will bear fruit in their old age. அவர்கள் வயதானாலும் என்ன பண்ணுவாங்களா? கனி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். They will stay fresh and green like Rishi Kapoor evergreen. இப்பொழுது இருக்கிற பாலிவுட் ஆக்ட்ரஸை போல அவர்கள் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். Even in old age, உங்களுடைய வயதான காலத்திலும் கூட they will bear fruit. கனி கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். Fresh and green. புஷ்டியும் பசுமையுமாய். This is a promise for those who will be remaining planted in the house. இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு? தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான். Be grounded. தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டிருப்போம். Support your leadership. தேவ மனிதரை நாம் தாங்குவோம். Support the vision
vision of the church. அவருக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்திற்காக நாம் உழைக்க ஆரம்பிப்போம். Continue your roots to go deep down in this place. சபையிலேயே நாம் இன்னும் நம் வேர் பற்றி இன்னும் கீழே ஆழமாய் செல்ல பிரயாசப்படுவோம். Make yourself available. தேவனுடைய ஊழியக்காரருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய ஆரம்பியுங்கள். Be submissive to your leaders. தேவ தாசருக்கு உங்களால் முடிந்ததை செய்ய ஆரம்பியுங்கள். Don't do your own thing. உங்களுடைய சுயத்துல எதையும் செய்யாதீங்க. Remain humble. முடிந்த அளவிற்கு தாழ்மையா இருங்க. You will see the glory and the anointing of God that will go upon you. கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய அபிஷேகத்தையும் நீங்கள் காண்பீர்கள். Amen. ஆமென்.